எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் இஜிஆர். இன்றைய சிந்தனையிலே வருவாய் என்பதை பற்றி பார்க்கிறோம். சில பேர் உழைக்காமலே வருவாய் சம்பாதிப்பாங்க. சில பேர் உசுப்பி விட்டு வருவாய் சம்பாதிப்பாங்க. சில பேர் கொள்ளையடித்து வருவாய் சம்பாதிப்பாங்க. 3 விதத்திலேயும் வருவாய் என்பது அங்கே இருக்கு. தர்மம், அதர்மம் என்ற 2 வழிகளும் அந்த இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த உலகம் நம்மை பார்க்கிறது. கொள்ளையடித்தவன் பெரும் பணக்காரனாக இருக்கிறான். மற்றவர்களை அடக்கி ஆள்வதற்கு அந்த பணம் அவனுக்கு பயன்படுகிறது. நேர்மையாக உழைத்து அவன் வருவாய் ஈட்டுகிறான். அவன் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கின்றான். இவன் பசி பட்டினியும் அடைவான். அவன் வாரி இறைப்பான், கொள்ளையடிப்பான். இன்று இந்த சமுதாயத்திலே நாம் கண்ணால் பார்க்கிறோம். எவரையெல்லாம் குறை சொல்ல வேண்டுமோ அவர்களையெல்லாம் குறை சொல்லி கூறி அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அத்துணை சொத்துக்களையும் ஆட்டை போடுகின்ற ஒரு தாரார், கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இழந்து மறுபடியும் வறுமையிலேயே சிக்கி கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு தராசு தட்டிலே ஒன்று பொருளாதார ரீதியாக மேலும் கீழுமாக இருக்கிறது. எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவ்வாறு சிந்திக்கின்ற போது, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் நேர்மையாக இருப்பேன் என்பவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையை சொல்லி உலகத்திலே நமக்கு வழிகாட்ட முன்வருபவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொய்யும் புரட்டும் சொல்லி திரிபவனை நாம் அகற்றிடல் வேண்டும். இந்த 2 வழிகளை நாம் கையிலே எடுத்துவிட்டால் இந்த புவி சமநிலை அடைந்துவிடும். சமநிலை அடைகின்ற பொழுது சகோதரத்துவமும் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். இவ்வாறு ஒன்றாக வாழ, சமத்துவமாக வாழ, சந்தோஷமாக வாழ நாம் நல்ல வழியினை உருவாக்க வேண்டும். எல்லோரும் ஒன்று கூடி இதை சிந்திப்போம், செயல்படுத்த முனைவோம். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.